ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நம்பிக்கையோடு இந்த சேனல் நான் நடத்திட்டுருக்கேன். இன்னொரு சேனல் நடத்திட்டுருக்கேன். அதில் 266 வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும். இதில் 1200க்கு மேலே போட்டிருக்கேன். கணக்கு போட முடியலை. எப்படியாவது நல்ல ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிட்டே வரேன். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் சூப்பர் ரீச் கொடுத்துட்ருக்கீங்க. சந்தோஷமாக இருக்குது. இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் ஒருத்தருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது. கெடுதல் பண்ணிங்கன்னா அது லைஃப்பில் நல்லா இருக்காது. எப்படியும் வாழலாங்கிற ஸ்கிரிப்டை எடுக்காதுங்க தயவு செஞ்சு. ஒருத்தருக்காட்டு லைஃப்பில் பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி பிரயோஜனமாக இருக்கும்போது லைஃப்பில் எல்லாம் நல்லதே நடக்கும். லைஃப்பில் ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு நான் வந்துட்டு தான் இருக்க சொல்கிறேன். பாதைகளை மட்டும் மாறாமல் இருக்க பட்சத்தில் பயணங்கள் மாறாது. பாதையை மாற்றினால் பயணம் மாறும். லைஃப்பில் எல்லாம் கெடுதலாகவே நடக்கும். கெட்ட வழியில் போனால் கெட்டவனுக்கு கெட்டது தான் நடக்கும். நல்ல வழியில் போனால் நல்லவனுக்கு நல்லது நடக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்சிட்ட மட்டும் மதிங்க. அப்படி மதித்தா அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களையும் நம்ம மரியாதையை நினைக்கணும். நான் அப்படி நினைக்கணும்னு கடவுளை டெய்லி வேண்டிக்கிறேன். என்னால் எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற நினைப்பில் இருக்கேன். லைஃப்பில் நல்லது நடக்கட்டும் எல்லாருக்கும். ஒரு ஸ்டேட்டஸில் வந்ததுக்கப்புறம் திமிரு மட்டும் வரவே கூடாது. திமிரு வந்தால் அதுக்கான விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிச்சுட்டே இருக்கிறது நிரந்தரமானது இல்லை. தோல்விகளை சந்திக்கணும். தோல்விகளை சந்திக்க மனசு மறக்கும். ஒரு பக்குவம் கிடைக்கும். லைஃப்பில் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணி முடிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் லைஃப் நல்லா அமையும். நல்லது நடப்போம். நல்ல நட்பு, நல்ல வியூஸு, நல்ல லைஃபு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஆட்டிடியூட்ஸு, நல்ல எண்ணங்கள், பெண்கள் மேலே மரியாதை, மதிப்பு எல்லாமே கிடைக்க நமக்கு லைஃப்பில் நல்லது நடக்கும். அனைவரும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உறுதுணையாக இருப்போம். இதை மனதில் பதிய வைப்போம். நன்றி.